மதுரை மேலூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்க்கலாம். கச்சத்தீவை தாந்தோண்டித்தனமாக நம்முடைய சொந்த நிலத்தை அது வெள்ளைக்காரன் ஆளுகிற போது கூட வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதியாக இல்லை. அது நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னருடைய சொத்து. அதை எடுத்து இலங்கைக்கு கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த கட்சிகள், குறிப்பாக திமுக. இந்த கட்சிகள் அன்னைக்கு கொடுக்கும்போது எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி வலுவாக மக்களை திரட்டி அல்லது ஒரு கூட்டம் போட்டு அந்த கட்சிக்காரர்கள் வச்சு கூட போராட்டம் நடத்தி தடுக்கல, ஒன்றும் செய்யல. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது என்று எதிர்த்து வாதிட்ட ஒரே ஒரு தலைவன் நம்முடைய தாத்தன் மு.க. தேவர் மட்டும்தான், வேற எவரும் இல்லை. இந்த கச்சத்தீவை கொடுக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள், நான் கூட ராமேஸ்வரத்தில் வச்சு படிச்சு காட்டினேன், எழுதியிருக்கிற கடிதம், என்னால் இந்த இதுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, ஆனால் இங்கே பெரிய போராட்டங்கள் கிளர்ச்சி எதுவும் வெடிக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறது. எடுத்து கொடுக்கும்போது அமைதியாக இருந்துவிட்டு திருப்பி மக்கள் எல்லாம் போராட தொடங்கிய பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். உங்கள் மகன் நான் வந்த பிறகு கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம், அந்த தீவிரத்தை சேர்த்தார்கள். அதுவும் நான் வந்து வளர வளர கச்சத்தீவை மீட்போம் என்கிற சொல்லையே இப்போது சொல்வதில்லை, எந்த கட்சியும் சொல்வதில்லை. இப்போ கச்சத்தீவை எடுத்து கொடுத்த காங்கிரஸ், கொடுக்கும்போது பேசாம நின்ன திமுக, கச்சத்தீவு எனக்கு என்றால் எனக்கு கடல் தூரம் அதிகமாக வருகிறது, கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். அந்த நிலப்பரு அந்த அதை இழந்ததனால் மொத்தமாகவே நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரம் நம்ம சுத்தமா போச்சு. 850 பேருக்கு மேல ஒரு சுட்டு கொண்டிருக்கான், எல்லை தாண்டி வரான்னு. சுட்டு கொண்டுட்டு கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததோட சுட்டு கொண்டவனுக்கு ஒரு கண்டனம் இல்லை. சுட்டு கொள்ற இராணுவத்துக்கு பயிற்சி, பண உதவி எல்லாம் செய்தது இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சிகள், ஆட்சிகள்.